சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நம்மளோட சத்து மாவு கஞ்சியை எந்த பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சுகர் கண்டென்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணாமல் சிறுதானிய வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள்னு மொத்தம் 24 பொருட்கள் போட்டு சத்தான ஒரு பொருளாக தான் நாம் இதை ரெடி பண்ணியிருக்கோம். சிறுதானியங்களில் ராகி, கோதுமை, கம்பு, சோளம், வரகு, குதிரைவாளி, பருப்பு வகைகளில் பச்சை பயிறு, ராஜ்மா, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கருப்பு உளுந்தம்பருப்பு, அரிசி வகைகளில் சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பாதாம், முந்திரி, நல்ல வாசனை தரக்கூடிய ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு 3லிருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அதில் குப்பை, தூசுக்கள்லாம் நிறையா இருக்கும். நம்ம கழுவும் போது அது நல்லா சுத்தமாயிரும். அதே போல் பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே தனியாக கழுவிட்டு நம்ம நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வெயில் படுற மாதிரி வச்சு காய வச்சுக்கலாம். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு பூச்சி படாமல் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வறுத்துக்கலாம். நம்ம என்னென்ன பொருட்கள் சத்து மாவில் சேர்க்குறோமோ அது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம், ஏலக்காய் உட்பட. வறுத்த பொருட்களை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தடவை நல்லா சளிச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை செம்படத்துலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் யாருக்காவது சத்து மாவு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன்.